துருக்கியை பற்றி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு. துருக்கி இரட்டை நாடகம் ஆடுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. துருக்கியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, அஜர்பைஜான் போன்ற நாடுகள்ல இருந்து வரக்கூடிய பொருட்கள ராணுவ தளவாடங்கள் ஆகட்டும், உணவுப் பொருட்கள் ஆகட்டும், இதை வந்து கப்பல் வழியாக வந்துச்சுனாலும் சரி, அல்லது ட்ரக்குகள் வழியாக வந்துச்சுனாலும் சரி, அஜர்பைஜான் வந்து இஸ்ரேலுக்கு வழிவிட்டு இருந்துச்சு, தனது வழிபாதையை கொடுத்துட்டு இருந்துச்சு. சோ இது கண்டனத்துக்குரிய செயலாக காணப்பட்டனால சமீபமாக துருக்கியுடைய அதிபரா இருக்கக்கூடிய எர்துகான் ஒரு முடிவு எடுத்தாரு. இனிமேல் இஸ்ரேலுடைய ஏற்றுமதியும் கிடையாது, இறக்குமதியும் கிடையாது. கிட்டத்தட்ட 4 பில்லியனுக்கு அதிகமான ஏற்றுமதி செஞ்சிருக்கோம், 1.5 பில்லியன் இறக்குமதி செஞ்சிருக்கோம். மீதமுள்ள விஷயங்களை கூட நாங்க ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி அறிவிச்சிச்சு. ஆனா இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான செய்தி, பல நபர்கள் நாம் சொல்லக்கூடிய செய்தி போலியான செய்தி, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. ஸ்கை நியூஸ் ஆகட்டும், அதே மாதிரி இஸ்ரேல் டுடே ஆகட்டும், இன்னும் வந்து பலஸ்தீன கிரானிக்கல் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை ஆகட்டும், இதுல எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். குறிப்பாக கரண்ட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய பலஸ்தீனை சார்ந்த அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தித்தளம் எக்ஸ் தளத்துல இருக்கு. இதுதான் இந்த செய்தியை முதல்ல வெளியிட்டு இருக்கு. என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தேதியில துருக்கியிலிருந்து இஸ்ரேலுக்கு 4 கப்பல்கள் சரக்குகளோடு போயிருக்கு. உணவுப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள்னு சொல்லப்படல, உணவுப் பொருட்கள், கச்சா பொருட்கள் போன்ற அடிப்படை தேவையான பொருட்கள் எல்லாமே எங்கிருந்து போயிருக்குன்னா துருக்கியிலிருந்து இஸ்ரேலுக்கு போயிருக்கு. இன்னும் சில கப்பல்கள் எல்லாமே துருக்கி வழியாகவே போயிருக்குது. இப்ப வெளிப்படையாக நாங்க வந்து அவங்க கூட ஏற்றுமதி இல்லை, இறக்குமதி இல்லைன்னு சொன்னா கூட எப்பயும் போல அனுதினமும் தினசரி ஏற்றுமதி இறக்குமதி நடந்துட்டு இருக்கு. 4 கப்பல்கள் இன்றைய தேதியில போயிருக்கு. இந்த ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா எங்கிருந்து பயணிச்சிருக்கீங்கன்னா மெர்சின் என்ற இடத்துல இருந்து ஹைஃபா துறைமுகம், இஸ்ரேலோட துறைமுகத்துக்கு போயிருக்கு. சோ இது மாதிரி வந்து ஹைஃபால இருந்து மெர்சினுக்கும் இல்ல வேறு இடங்களுக்கு இருந்து ஹைஃபாவுக்கும் இன்னைக்கு ரெகுலரா போயிட்டு இருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அப்ப இதுல இருந்து துருக்கி சொல்வது எல்லாமே வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு உள்ரகமாக ஏதோ தனது பொருளாதார தேவைக்கு செயல்படுதோ அப்படிங்கிற அச்சம் இன்னைக்கு வந்து எல்லா மக்களுக்கும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் இந்த ஜோர்டான் வழியாக காசாவுக்கு பொருள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால, அது வந்து பைத் ஹானோன் என்ற இடத்துக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த பொருட்கள் மேலதான் தாக்குதல் நடத்தி இந்த இஸ்ரேலுடைய செட்லர்ஸ் தீவிரவாதிகள்லாம் அந்த பொருள் எல்லாம் கீழே தள்ளி விட்டு அந்த ட்ரக்கையும் எரிக்கக்கூடிய ஒரு சூழல் நோக்கி போயிருக்காங்க. இதுக்கு முழுக்க யார் துணையா இருந்திருக்குன்னா ஜோர்டானுடைய அரசும் மற்றும் காவலர்களும். இந்த பொருளை ஜோர்டான்ல இருந்து போச்சுன்னு சொன்னதுனால ஜோர்டான் மக்கள் அவங்களுடைய பங்களிப்பின் அடிப்படையில உணவுப் பொருட்கள், பல்வேறு அடிப்படை பொருட்கள் எல்லாத்தையும் ஏத்தி கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த ஜோர்டான் நாட்டு மக்கள் இந்த பலஸ்தீன் மக்கள் மீது நேசம் கொண்டு அனுப்பிய பொருளை ஜோர்டானுடைய எல்லையில வச்சு இப்படி வந்து இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்புகள் அடிச்சிருக்கு. இது இஸ்ரேலுடைய ராணுவம் வேடிக்கை பார்த்திருக்கு. மற்றொரு பக்கம் காசாவில் இன்னைக்கு குறிவைத்து குறிப்பாக ரஃபாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசு மருத்துவமனை தான் இருந்துச்சு, அதையும் அடிச்சு நொறுக்கி இருக்கு இன்னைக்கு இஸ்ரேலுடைய தீவிரவாத படை. மற்றொரு பக்கம் இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, அதாவது பாதி அளவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குவைத்தி ஹாஸ்பிட்டல் சொல்லி மருத்துவமனைக்கு தான் இன்னைக்கு ரஃபாவில் இறக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய உடல்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 400க்கு அதிகமான ஜனாசாக்கள் அங்க கிடக்குது. பல நபர்கள் காயமுற்றிருக்கிறாங்க. சில நபர்கள் உடல்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கை தனியா கால் தனியா போயிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. அப்ப ரஃபாவுடைய இன்வென்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுல ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுடைய தடுப்பு அரண் எந்த அளவு இருக்கும், எந்த அளவு எதிர்த்தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் பார்க்க முடியும். ஏன்னா அக்டோபர் 7ல இருந்து இன்றைய தேதி வரைக்கும் ஹமாஸ் ராணுவத்திற்கும் அல்லது ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அல்லது காசா பகுதியில் இருக்கக்கூடிய பலஸ்தீன விடுதலை அமைப்பாகட்டும், பலஸ்தீன் ரெசிஸ்டன்ட் அமைப்பாகட்டும், அல் குட்ஸ் அமைப்பாகட்டும், இந்த பிரிகேடர்களுக்கும் இந்த ஐடிஎஃப்க்கும் நேரடி சண்டையில நாங்க ஐடிஎஃப் வின் பண்ணிட்டோங்கிற ஒரு விஷயம் கூட இங்க பதிவு செய்யப்படல. மாறாக ஒரு பக்கம் இவங்க ஒரு குரூப் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இது போன்ற பிரிகேடர் கூட போர் செஞ்சுட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு குரூப் பிரிகேடர் கூட போர் செய்யாம, ட்ரூப்ஸ்கள் கூட போர் செய்யாம நேரா போய் மக்களை இனஅழிப்பு செய்வதில் கண்ணும் கருத்துமா இருக்கும். அப்ப இதுல எதுல வின் பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் இனஅழிப்பு செய்வதில் வின் பண்ணியிருக்கு. அப்ப இவர்களுக்கான வெற்றி என்பது கிடைக்கப்படல. சோ இந்த சிச்சுவேஷன்ல தான் ஹமாஸுடைய கூற்றை நம்ம பார்க்கணும். ஹமாஸ் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்ட பின்னாடியும், பணைய கைதிகள் பரிமாற்றத்துக்கு ஒத்துக்கிட்ட பின்னாடியும் இந்த இஸ்ரேல் ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு நடத்தின தாக்குதல இறந்த பணைய கைதிகளோட உடல்களை ஒப்படைக்க ஒத்துக்கிட்ட பின்னாடி கூட நாங்கள் வந்து ரஃபாவுக்குள்ள நுழைந்து செய்வோம் அப்படின்னு சொல்வதன் மூலம் 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, இந்த போர் நிறுத்தம் நடைபெற்று விட்டால் நிச்சயமாக ஹமாஸ் வெற்றி பெற்றுவிடும், அல்லது இந்த ரஃபாவுக்குள்ள நுழைந்தாலும் இஸ்ரேல் தோல்த்துவிடும். ரஃபாவுக்குள்ள இப்ப நுழைஞ்சிருச்சு, நிச்சயமாக இஸ்ரேல் தோர்த்துவிடும், வெற்றி பதிவு செய்யப்படாது. எப்படி பார்த்தாலும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடியது அவமானமும், இழிப்பெயரும் மற்றும் தங்களுடைய பவர் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப எதை நோக்கி இவர்கள் பயணிக்கிறார்கள்னா வரட்டு கௌரவமும் வரட்டு புத்தியும் கொண்டு ஏதோ ஒரு வெற்றி கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. சோ இது நிச்சயமாக நடக்காது. இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் இந்த இஸ்ரேல் என்ற ஜியோனிச தீவிரவாதிகள் அல்லாத ஒரு தோராவை பின்பற்றக்கூடிய ரப்பிகள் மற்றும் யூத நல்ல மக்கள், இன்னைக்கு பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் இதே இஸ்ரேலுடைய பகுதியில வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது அமைதிக்கான உடன்படிக்கையின் அடிப்படையில தனி நாடு, 2 நாடு, டூ ஸ்டேட் பாலிசி என்ற அடிப்படையில இவர்கள் செயல்பட்டாங்கன்னா நிச்சயமாக இதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா யூதர்களுடைய பரிணாம வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அதாவது பரிணாம வளர்ச்சி என்பது பறந்து விரிந்து செல்வது.
அதாவது இவர்கள் நாடோடிகள்னு உங்களுக்கு தெரியும். ஜெர்மனி வந்து அடித்து விரட்டப்பட்டார்கள்னு தெரியும். யூதர்கள் நோபல் பரிசு, பல்வேறு பரிசுகள் வாங்கியிருக்காங்க. அறிவு கூர்மை பெற்றவர்கள் தெரியும். இப்படிப்பட்டவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. கேரளா கொச்சின்ல எல்லாம் இருக்கிறாங்க. கொச்சின்ல அதிகமா இருந்தாங்க. இன்னும் இந்தியாவுல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மும்பை போன்ற பகுதிகளில் யூதர்கள் அதிகமா இருந்தாங்க. சோ இந்த யூதர்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. 1948 யூத நாடு உருவாக்கப்பட்ட பின்னாடி இந்தியாவில இருந்து பல யூதர்கள் அந்த இடத்துக்கு போனாங்க. சோ அப்படிப்பட்ட நிலையில யூதர்கள்லயே நல்ல யூதர்கள், கெட்ட யூதர்கள், அதாவது ஜியோனிச சிந்தனை கொண்ட தீவிரவாதிகள் மற்றும் தோராவை பின்பற்றக்கூடிய உண்மையான தோராவில் சொல்லக்கூடிய ஒரு மனித நேயத்தை பின்பற்றக்கூடிய யூதர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. சோ இத்தகைய யூதர்களை போற்றுவோம், பாராட்டுவோம். நிச்சயமாக இன்னும் சில தகவலை திரட்டிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.